தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இன்று 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய தேவ மன்னாவாக 55ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். எனக்கு செவி கொடுத்து உத்தரவருளச் செய்யும் சத்துனுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்து நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். இன்றைய மன்னாவினுடைய தலைப்பு நமக்கு மறு உத்தரவருளச் செய்யும் தேவன். ஆம், நம்முடைய விண்ணப்பத்திற்கு, நம்முடைய ஜெபத்திற்கு, நம்முடைய வேண்டுதலுக்கு மறு உத்தரவு அருளச் செய்கிற தேவனாயிருக்கிறார். 91ஆம் சங்கீதத்திலே 15ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடும் போது நான் மறு உத்தரவு அருளச் செய்வேன், ஆபத்தில் கூட இருப்பேன், தப்புவிப்பேன், கலப்படுத்துவேன், திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவர். எரேமியாவின் புத்தகத்திலே 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு செய்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வன் என்று சொன்னவன் நமக்கு மறு உத்தரவு அருளச் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை மனிதர்களோடு நாம் உரையாடும் போது அவர்கள் நமக்கு பதில் சொல்லாமல் போய்விடலாம். நம் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. எப்போதுமே நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். செவி கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, மறு உத்தரவு அருளச் செய்கிறவராகவும் இருக்கிறார். தாவீது தன்னுடைய எல்லா காரியங்களுக்காகவும் ஆண்டவருக்கு தன்னுடைய காரியங்களை அறிவித்து அவரிடத்திலிருந்து பதிலை பெற்று அதன்படி நடக்கிற ஒரு மாமனிதனாக இருந்தார். ஒருமுறை 1 சாமுவேலின் புத்தகத்தில் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அவன் மிகவும் நெருக்கப்பட்ட வேளையிலே கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரிடத்திலே யோசனை கேட்டான். ஆண்டவரே, இந்த தண்டை பின்தொடர்ந்து செல்வது உமக்கு சித்தமா என்று சொல்லி ஆண்டவர் அங்கிருந்து அவனுக்கு பதில் கொடுத்தார். பின்தொடர்ந்து செல், அந்த நீ இழந்து போன யாவற்றையும் நீ மீண்டும் பெற்று நீ திருப்பி கொண்டு வருவாய் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு சொன்னதை கேட்டு அவன் பின்தொடர்ந்து சென்றான். இழந்து போன யாவற்றையும் அவன் மீண்டுமாய் பெற்றுக் கொண்டவன் மகிழ்ச்சியோடு திரும்பினான் என்று சொல்லி பார்க்கிறோம். தாவீதுக்கு மறு உத்தரவு அருளச் செய்தவர் நமக்கு மறு உத்தரவு அருளச் செய்து நம் கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். எல்லா சூழ்நிலையும் நம்மை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆம், ஆபிரகாமுக்கு மறு உத்தரவு அருளச் செய்கிறவர், யாக்கோபுக்கு மறு உத்தரவு அருளச் செய்கிறவர், நமக்கும் மறு உத்தரவு அருளச் செய்து ஆபத்திலே கூட இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு மறு உத்தரவு அருளச் செய்கிறவரே, இந்த நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கும் ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் பதில் தந்து எங்களை உம்முடைய வழியில் நடத்துவீராக. நீர் விரும்புகிற உம்முடைய நல்ல பாதைகளை திறந்தோர் நாங்கள் செய்யும்படி எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.